வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல டோட்டலா 11,558 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து ரெண்டு விதமான நோட்டிபிகேஷனா வரப்போகுது. ஒரு நோட்டிபிகேஷன் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுக்கு, இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்து டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு. ஸோ நீங்க 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டிகிரியில எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும், எந்த கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்க மேல், ஃபீமேல், பிடபிள்யூ கேண்டிடேட் யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து பெர்மனண்டா தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் போடுவாங்க. நீங்க வந்து சென்னை ஜோன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்க எங்க அப்ளை பண்றீங்களோ அங்கதான் உங்களுக்கு பெர்மனண்டா போஸ்டிங் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இதுல கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில இருக்கிற மாதிரியே தான் இருக்க போகுது. நீங்க எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கொஸ்டின் வந்து தமிழ்ல கேட்பாங்க. எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லயே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்ல இதுல கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகே, நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா தமிழ் எழுதிக்கலாம். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிற மாதிரி எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன, சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 120 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள் எல்லாமே பார்க்க போறோம். இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறனால கண்டிப்பா வீடியோ லென்த்தா தான் இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகே, சோ நம்ம சேனலையும் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் வரப்போகுது. போன வருஷம் 13 போஸ்ட் இருந்துச்சு, அதுல 4 போஸ்ட் இப்ப இல்ல. இந்த 9 போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் வரப்போகுது. ஓகே, இதுல வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவல், அதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கு அதுக்கு தனியா நோட்டிபிகேஷன் வரும், தனியா அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14 ஓப்பன் ஆகும். அக்டோபர் 13 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுல என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 12th லெவல்ல இன்னொரு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, அதாவது 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி இன்னொரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21 இருந்து அக்டோபர் 20 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே நோட்டிபிகேஷன் வர்றப்போ நான் தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுவேன். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணா போதுமானது. இப்போ கிராஜுவேஷன் லெவல்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல 8,113 வேகன்சிஸ் இருக்க போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து 3,144 வேகன்சியும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து 994 வேகன்சிஸும், அதுக்கப்புறம் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து 17,736 வேகன்சிஸும், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,507 வேகன்சிஸும், அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு வந்து 732 வேகன்சிஸும் இருக்க போகுது. ஸோ இது வந்து கிராஜுவேஷன் லெவலுக்கு. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் 12th லெவல்ல வரப்போற நோட்டிபிகேஷன்ல மொத்தமா 3,445 வேகன்சிஸ் இருக்க போகுது. இதுல அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு வந்து 361 வேகன்சியும், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து 2,022 வேகன்சியும், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு வந்து 990 வேகன்சியும், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா 72 வேகன்சிஸும் இருக்க போகுது. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க எந்த குரூப்ல படிச்சிருந்தாலும், 12th நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, நீங்க ஒரே அப்ளிகேஷன்ல எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இதுலயுமே கிராஜுவேஷன் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அப்படினால ஒரே அப்ளிகேஷன்ல எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிடலாம். இதுல வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ளை பண்றப்ப இந்த போஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும், இது ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சு அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பொறுத்து இதுல ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ல வரும். அதுல ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆவீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய இந்த 5 போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 18 இருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க 39 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க 41 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது வந்து ஏஜ் ரிலாக்சேஷனோட சேர்த்து தான் நான் சொல்றேன். இதுக்கப்புறமும் ரிலாக்சேஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரும் கேட்காதீங்க. ஓகே, சோ இந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 1/1/2025 இந்த டேட்ல உங்களுக்கு இந்த ஏஜுக்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஓகே, இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டியது இது என்ன லெவல் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னால அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன மாதிரி மெடிக்கல் கிரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லெவல் ஏன் நோட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து CPT 2 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் வைஸ் நடக்கும். இப்போ CPT 2 வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் காமனா இருக்காது. லெவல் 5க்கு ஒரு CPT 2 இருக்கும். அதுக்கப்புறம் லெவல் 6க்கு ஒரு CPT 2 இருக்கும். அதே மாதிரி லெவல் 2க்கு லெவல் 3க்கு தனித்தனியா இருக்கும். அதாவது ரெண்டாவது எக்ஸாம். ஓகே, 2 எக்ஸாம் உண்டு. ரெண்டாவது எக்ஸாம் வந்து இந்த லெவல் வைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க லெவல் என்ன அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இதுக்கு வந்து பேசிக் பே இதுல கொடுத்துருக்கிறது தான். ஆனா இன்ஹேண்ட் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 60,000க்கு மேல இருக்கும். ஓகே,
ஏன்னா இதுல வந்து நிறைய அலோவன்ஸ் இருக்கும் அப்படிங்கறனால. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு வந்து 29,200 தான் பேசிக் பே. 50,000க்கு வந்து இன்ஹான்ஸ் சேலரி இருக்கும். 50,000 கிட்ட இருக்கும். உங்களுக்கு மொதல் மாசம் கிடைக்கக்கூடிய சம்பளம் கைக்கே வந்து இவ்வளவு வரும். ஓகே. இப்போ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து A2 லெவல் இருக்கணும். A2 வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதே மாதிரி சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு வந்து C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு வந்து 29,200 தான் பேசிக் பே. இதுவுமே லெவல் 5ல தான் வரும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஹான்ஸ் சேலரி 50,000 கிட்ட இருக்கும். இது வந்து C2 ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் மெடிக்கல். ஓகே. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C2 ஸ்டாண்டர்ட் இதுல வந்து கேட்பாங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே 35,400, 60,000க்கு மேல இன்ஹான்ஸ் சேலரி இருக்கும். B2 ஸ்டாண்டர்ட் வந்து இதுல தேவைப்படும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து 35,400 தான் இதுவுமே. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லெவல் 6ல வரும். இதுலயுமே வந்து இன்ஹான்ஸ் சேலரி 60,000க்கு மேல இருக்கும். A2 ஸ்டாண்டர்ட் வந்து இதுல தேவைப்படும். ஓகே. ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே சேம் தான். அதுக்கப்புறம் 12th பாஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து டோட்டலா வந்து 4 போஸ்ட் வரப்போகுது. இதுல ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இது லெவல் 2ல வரும். 30,000க்கு மேல இதுல வந்து இன்ஹான்ஸ் சேலரி இருக்கும். C2 ஸ்டாண்டர்ட் வந்து இதுல தேவைப்படும். ஓகே. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்டுமே வந்து லெவல் 2 தான். இதுக்குமே வந்து 30,000 சேலரி தான். அதுக்கப்புறம் வந்து C2 ஸ்டாண்டர்ட் இதுக்குமே தேவைப்படும். ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா L2 அதாவது லெவல் 2ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் A3 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். 30,000க்கு மேல இதுலயுமே வந்து சேலரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து லெவல் 3. ஓகே. லெவல் 3 இதுக்கு வந்து 33,000க்கு மேல சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து B2 ஸ்டாண்டர்ட் வந்து தேவைப்படும். ஓகே. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா UR EWSல இருக்கவங்க 18 இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். OBCனா 18 இருந்து 36க்குள்ள இருக்கணும். SC SCனா 18 இருந்து 38க்குள்ள இருக்கணும். சோ இதுக்குமே வந்து இந்த டேட்ல தான் பாப்பாங்க. ஓகே. 1/1/2025ல தான் உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்குது அப்படிங்கறத பாப்பாங்க. ஓகே. இந்த லிமிட்டுக்குள்ள இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நான் உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் என்ன, அதுல என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ A2 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ட் விஷன், அதாவது கண்ணுல தூரப்பார்வை வந்து 2 கண்ணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுல 6/9, இன்னொரு கண்ணுல வந்து 6/9 இருக்கணும். 2 கண்ணுலயுமே வந்து 6/9 இருக்கணும். அதாவது வித்தவுட் கிளாஸஸ். இந்த A2 ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவரா இருந்தா எலிஜிபிள் கிடையாது. ஓகே. ஸ்பெக்ஸ் போடாமலே வந்து 6/9 6/9 இருக்கணும். நியர் விஷன் 2 கண்ணுலயுமே 0.6 வந்து இருக்கணும். இதுவுமே வித்தவுட் கிளாஸஸ் தான். கலர் விஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் பைனாகுலர் விஷன், நைட் விஷன் எல்லாமே இருக்கணும். உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸோ நைட் பிளைண்ட்னஸோ இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர், இந்த 2 போஸ்ட்டுக்கும் தேவைப்படும். அடுத்து A3 ஸ்டாண்டர்ட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/9 6/9 இருக்கணும். இது வந்து வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். இதுக்கு நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தா போதுமானது. நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 0.6 கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கலர் விஷன், அதுக்கப்புறம் பைனாகுலர் விஷன், அதுக்கப்புறம் நைட் விஷன் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்ததா B2 ஸ்டாண்டர்டுக்கு வந்து இதுவுமே வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறப்போ 6/9 6/12 வந்து ஒவ்வொரு கண்ணில் இருக்கணும். ஒரு கண்ணில் 6/9, இன்னொரு கண்ணில் வந்து 6/12 வந்து இருக்கணும். 0.6 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். ஓகே. மற்றபடி இதுல வந்து வேற ரெக்யர்மெண்ட்லாம் அதிகமா கேட்கல. ஓகே. பைனாகுலர் விஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே இதுல வந்து கேட்கல. நைட் பிளைண்ட்னஸ் இருக்குதா, கலர் பிளைண்ட்னஸ் இல்லைன்னா நைட் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு. ஓகே. மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே, அதாவது சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா C2 ஸ்டாண்டர்ட் தேவைப்படும். இதுல வந்து ஒரு கண்ணுல மட்டும் உங்களுக்கு 6/12 இருந்தா போதுமானது. அதுவும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். கண்ணாடி போட்டிருக்கப்போ ஏதாச்சும் ஒரு கண்ணுல தான் உங்களுக்கு பார்வை இருக்குது. அதுவுமே வந்து 6/12 இருந்தாலே போதுமானது. ஓகே. ஸோ அப்படினால இதுக்கு வந்து PW கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் எலிஜிபிளா இருக்கீங்க. அதுக்கப்புறம் நியர் விஷனுமே வந்து பாத்தீங்கன்னா 0.6, அதுவும் ஒரு கண்ணுல இருந்தா போதுமானது. மற்றபடி இதுல வந்து வேற எந்த ரெக்யர்மெண்ட்டும் தேவையில்லை. ஓகே. ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய பார்வையை சரி பண்றதுக்காக நீங்க லேசிக் சர்ஜரி அந்த மாதிரி எதுவும் சர்ஜரி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இப்போ இந்த அப்ரிவேஷன்லாம் நீங்க PW கேண்டிடேட்டா இருந்தீங்க, நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. AAVனா ஆசிட் அட்டாக் விக்டிம், Bனா பிளைண்ட், BLனா போத் லெக். ஓகே. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட கேட்டகரியே எப்படி ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து சொல்ல போறது உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து நோட்டிபிகேஷன்ல இருந்து எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PW கேண்டிடேட்கான எலிஜிபிலிட்டி பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க வந்து VIனா விஷுவலி இம்பேர்ட், HIனா ஹியரிங் இம்பேர்ட், ஓகே, LD, OD, MD இது எல்லாமே என்னன்னு உங்களுக்கு இந்த முன்னால இருக்கக்கூடிய பேஜ்ல சொல்லியிருக்கேன். இதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல யாரெல்லாம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே எந்த PW கேண்டிடேட்டுமே எலிஜிபிள் கிடையாது இந்த 2 போஸ்ட்டுக்கும். அடுத்ததா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா
இந்த விஐ கேட்டகரியில எல்வி லோ விஷன்ல இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஹெச்ஐல டிஹெச்ஐ வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் இந்த எல்டில வந்து பாத்தீங்கன்னா லோகோ மோட்டார் டிசேபிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஓஎல் பிஎல் எம்டபிள்யூ. ஸோ இந்த மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வர்றப்பவும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல சொல்றேன். ஓகே, இப்போ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இப்போ 2 நோட்டிபிகேஷன் வரப்போகுது, 2 நோட்டிபிகேஷனுக்கும் தனித்தனியா தான் எக்ஸாம் நடக்க போகுது. பட் செலக்ஷன் ப்ராசஸ் சேம் தான். ஓகே, அதனால நான் 2க்கும் சேர்த்து இதுல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதாவது இது வந்து காமனா எல்லாருமே வந்து அட்டன் பண்றதுதான். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க தான் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. மற்றபடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் வந்து ஃபைனல் செலக்ஷன்ல வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ் மார்க் தான் ஃபைனல் செலக்ஷன்ல கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் தான். அப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. பட் இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான், ஒரே மாதிரி சிலபஸ் தான். எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்காது. செகண்ட் ஸ்டேஜ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாகலாம். மற்றபடி சேம் சிலபஸ் தான். நீங்க அதுக்கு புதுசா வேற எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்க டயர் 1க்கு, அதாவது இந்த ஸ்டேஜ் 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து ஃபைனல் ஆகாம ஈஸியா செலக்ட் ஆக முடியும். அடுத்ததா இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2 ஓடையே முடிஞ்சிடும். இதுல எடுத்த மார்க் வச்சு ஃபைனல் ரிசல்ட்ல அவங்க செலக்ட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அது எந்தெந்த போஸ்ட் அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுமே இருக்கும். அதுவுமே என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாம் பத்தி நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த 2 ஸ்டேஜுமே வந்து எல்லாருமே அட்டன் பண்ணணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போஸ்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது. மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கிடையாது. அடுத்தது டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் யாருக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணா போதுமானது. அதுலயும் நீங்க வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்க, அதாவது இந்த கேட்டகரியில பிளைண்ட்னஸ், லோ விஷன், செரிப்ரல் பால்சி, அதுக்கப்புறம் லோகோ மோட்டார் டிசேபிலிட்டியில வந்து 40% அதிகமாக உங்களுக்கான அந்த டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதுல எக்ஸம்ஷன் உண்டு. நீங்க டைப்பிங் டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து டோட்டலா 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 100 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 100ல வந்து பாத்தீங்கன்னா ஜிகேல இருந்து 40 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல மேத்ஸ் ரீசனிங்ல நீங்க ஃபுல் மார்க் எடுத்துடணும். இதுலயே 60க்கு மேல நீங்க 60 வந்து எடுத்துடணும். அடுத்து ஜிகேலயுமே உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். 30 மார்க் மேல கண்டிப்பா எடுக்க முடியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ 90க்கு மேல நீங்க டார்கெட் பண்ணுங்க. அந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் வேகன்சி கம்மி அப்படின்றனால இதுல வந்து ஒரு மார்க், ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் இதுல வந்து உண்டு. ஓகே, எக்ஸாம் லாங்குவேஜ் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயுமே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். CPT 1, CPT 2 ரெண்டுக்குமே. ஓகே, இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறது அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது அட்வான்ஸ் மேத்ஸும் இருக்குது, அரித்மெட்டிக் ரெண்டுமே இருக்குது. ரீசனிங்ல நிறைய டாபிக் இருக்குது. நான் ஒவ்வொரு இதுக்குமே டாபிக் வைஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, ஜிகேல எல்லாமே உண்டு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே உண்டு. இப்ப ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா டாபிக்குமே படிக்கணும். இதுல நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இதுல கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் வேரி ஆகுது. ஒரு சில ஷிஃப்ட்ல ஒரு சில டாபிக்ல இருந்து கொஸ்டினே வராம இருந்திருக்கும். இன்னொரு ஷிஃப்ட்ல அதுல இருந்து 2 கொஸ்டின் கூட வந்திருக்கும். அதனால நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதுல கொடுக்கல. பட் நான் இதுல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாபிக்கையும் நீங்க படிச்சாகணும். சிலாகிசம், டைஸ், கோடிங், டிகோடிங், ஃபிகர் சீரிஸ், பசில், அனலாகி, கிளாசிபிகேஷன், நம்பர் சீரிஸ், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஃபிகர் கம்ப்ளீஷன், பிளட் ரிலேஷன், இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டேட்டா சஃபிஷியன்சி, வேற ஒரு சில அனலிட்டிக்கல் ரீசனிங் டாபிக்ஸ் இருக்குது, லெட்டர் சீரிஸ், எம்பர்ட் ஃபிகர், அதுக்கப்புறம் வென் டயக்ராம், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், கேலண்டர். இந்த எல்லா டாபிக்குமே நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸை மட்டும் பார்த்தா போதுமானது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணினாலே கண்டிப்பா இதுல வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மேத்ஸுக்குமே நீங்க வந்து எல்லா டாபிக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுலயுமே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுவும் பாசிபிள் தான். எஸ்எஸ்சியை விட இதுல கொஞ்சம் ஈஸியா தான் கேட்பாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீமும் அதிலே வந்துடும். ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம்,
மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அட்வான்ஸ் மேத்ஸ் கண்டிப்பா படிச்சாகணும். ஓகே, அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி எல்லாமே படிச்சாகணும். இதுலயுமே நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். நம்ம கோர்ஸ்ல இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் அவைலபிளா இருக்குது, அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, அடுத்ததா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் உண்டு. ஓகே, ஸ்ட்ராட்டஜில இருந்து 8 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 7 கொஸ்டின், ஹிஸ்டரியில இருந்து 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா, அதாவது ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் வேரி ஆகலாம், 1-2 கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்கலாம், கம்மியா கேட்டிருக்கலாம், பட் ஆவரேஜா எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜியோகிராஃபில இருந்து 4 கொஸ்டின், பாலிட்டில இருந்து 3 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின், பிசிக்ஸ்ல இருந்து 3, பயாலஜில 3, கெமிஸ்ட்ரியில 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயுமே கேட்கறாங்க. ஓகே, ஸோ எல்லா டாபிக்குமே நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுத்தாகணும். ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்னும் எக்ஸாம் வைக்கல. இது வரைக்கும் ஒரு 4 நோட்டிபிகேஷன் கிட்ட வந்துச்சு, அதுக்கு இன்னும் எக்ஸாம் வைக்கல. அதுக்கப்புறம் தான் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். மினிமம் ஒரு 6-7 மாசமாவது இருக்குது உங்களுக்கு இன்னும் எக்ஸாம். இந்த இதுக்கான CBT 1 வரதுக்கு 6-7 மாசம் இருக்குது. ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் படிச்சீங்கனாலே உங்களால தாராளமா இதுல வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும், கண்டிப்பா குவாலிஃபை ஆக முடியும், கண்டிப்பா ஃபைனல் போஸ்டிங்குமே உங்களால வந்து வாங்க முடியும். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கான CBTயுமே சேம் சிலபஸ் தான். பட் இதுல வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின் கேட்பாங்க. டைமிங் சேம் தான், 90 நிமிஷம் தான், 1.5 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. ஜிகேல இருந்து 50 கொஸ்டின், மேத்ஸ்ல 35, ரீசனிங்ல 35 கொஸ்டின். இதுல ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா, இதுல ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க CBT 1 கம்பேர் பண்றப்போ. இதுலயுமே வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பே லெவல்ல வச்சு தான் இதுல வந்து எக்ஸாம் இருக்கும். ஒவ்வொரு லெவலுக்கு தனித்தனியா எக்ஸாம் நடக்கும். பே லெவல் 6க்கு தனியா, 2க்கு தனியா, 3க்கு தனியா, அந்த மாதிரி தனித்தனியா நடக்கும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலுமே நீங்க எல்லா போஸ்ட்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்க CBT 2 வந்து 2, 3 எழுதுற மாதிரி கூட வரலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த CBT 2 நடக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா அவ்வளோ டைம் இருக்குது. இன்னும் நிறைய அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. மினிமம் ஒரு 10 மாசமாவது இதுக்கு டைம் இருக்குது. இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது CBT 1க்கு தான். ஓகே, இதுக்கான சிலபஸும் CBT 1க்கான சிலபஸும் சேம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வந்த நோட்டிபிகேஷனுக்கான கட் ஆஃப். ஓகே, ஃபைனலா வந்து இவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே. இது சென்னை ஜோனுக்குள்ளது. ஓகே, சென்னை ஜோன்ல சென்னை ஜோன்ல மட்டுமே 2694 வேகன்சிஸ் இருந்துச்சு. டோட்டலா இந்தியா ஃபுல்லா 35,000 வேகன்சிஸ் இருந்துச்சு. இப்ப வேகன்சி கம்மி அப்படின்னால இதை விட அதிகமாக தான் கட் ஆஃப் போகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ சென்னை ஜோன்ல மட்டுமே 600 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அதுல யூஆருக்கு வந்து 75 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. ஓகே, எஸ்சிக்கு 63க்கு மேல, எஸ்டிக்கு 59க்கு மேல, ஓபிசிக்கு 71க்கு மேல, இடபிள்யூஸ்க்கு 61க்கு மேல, இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்திருக்கு. ஓகே, தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்த சென்னை ஜோனுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஜோனுக்கு எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இதுல அதிகபட்ச கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்கு தான். ஏன்னா இதுல வேகன்சி கம்மி அப்படின்றனால. சோ இந்த ரேஞ்சில நீங்க இந்த வருஷம் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா 90க்கு மேல டார்கெட் பண்ணுங்க. 100 மார்க்குக்கு 90க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க. அது பாசிபிள் தான், டைம் இருக்குது. நம்ம கிட்ட எல்லா சிலபஸுக்கான வீடியோவும் அவைலபிளா இருக்குது. அதுக்கான டைம் டேபிள் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 90 என்ன 100க்கு 100 கூட எடுக்கலாம். ரயில்வேல அது பாசிபிள் தான். ஏன்னா நார்மலைஸ்டு ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 100 தாண்டி கூட நிறைய பேருக்கு போகும். அதாவது நார்மலைசேஷன் பண்றப்ப அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால இது பாசிபிள் தான். ஓகே, மேத்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுத்தாகணும், ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுத்தாகணும். ஜிகேல மட்டும் ஒரு 10 கொஸ்டினை நீங்க வந்து அட்டன் பண்ண முடியாம போனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 30க்கு மேல எடுத்தாகணும். ஓகே, எப்படி பார்த்தாலும் 90க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து கன்ஃபார்மா சொல்லலாம், நான் வந்து டயர் 1 கிளியர் பண்ணிடுவேன், CBT 1 கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதை கிளியர் பண்றதுக்கான 120 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா போதுமானது. வேற எதையும் நீங்க வந்து பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான பிடிஎஃப்பும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது நீங்க புக்கா வாங்கி பண்ணனாலும் அதுக்கு எந்த புக் வாங்கணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து சொல்றேன். ஓகே, அதே மாதிரி தான் ரீசனிங்க்குமே நம்ம கோர்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா போதுமானது. ஜிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வீடியோஸும் இருக்குது. ஓகே, வீடியோஸும் தமிழ்ல தான் கொடுத்துருக்கோம், தமிழ்ல தான் டீச் பண்ணிருக்கோம், தமிழ்லயே கண்டென்ட்டும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லயுமே கொடுத்துருக்கோம். ஓகே, டீச் பண்றது, அதாவது எக்ஸ்பிளைன் பண்றது வந்து தமிழ்ல இருக்கும். உள்ள இருக்க கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லா கிளாஸஸுமே வந்து பேசிக்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். ஓகே, இப்ப ஜிகேல வந்து நம்ம கிட்ட வீடியோஸும் இருக்குது, புக்ஸும் இருக்குது. ஓகே, புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 புக் இருக்குது. ஒன்னு ஸ்டாட்டிக் ஜிகே, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிகேல 4 சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, இந்த 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு நீங்க புக் வாங்கி படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம், இல்ல வீடியோஸ் பார்த்தாலும் பார்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா ஜிகே ஒரு சிலருக்கு வந்து புக்ல படிச்சா இன்னும் நிறைய படிக்க முடியும். அதுக்கப்புறம்
அப்படி படிச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இதை கொடுத்துருக்கோம். புக் வந்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும் புக் வாங்க, இல்லைன்னா கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகே, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோர்ஸ்ல இருக்குது. நீங்க கோர்ஸ் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லைன்னா ஸ்டாட்டிக் ஜிகே இல்லைன்னா ஜிகே புக் வாங்கி படிச்சாலும் சரி. ஸோ இப்போ இதுல சயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்ல டீச் பண்ணிட்டோம். ஸோ சயின்ஸுக்கு புக் அவைலபிளா இல்ல, நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேத்ஸ், ரீசனிங், ஜிகேல வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மற்ற ஜிகே, சயின்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரே கோர்ஸ்ல கவர் ஆகும். அந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கும் அதிகமான வீடியோஸ் இருக்குது. இதுல இது வரைக்கும் 1000க்கும் அதிகமான பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் 1000க்கும் அதிகமான ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதுல வந்து 2000க்கு அதிகமான வீடியோஸ், 2000க்கு அதிகமான பிடிஎஃப்மே வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1499 பே பண்ணணும். பிளஸ் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து 1538 அப்படிங்கிற மாதிரி வரும். ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 30க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஎஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் ரயில்வேல இருக்கக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி, இந்த மாதிரி எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் வரும். ஓகே, ஆர்பிஎஃப்மே இதுல வந்து கவர் ஆகும். அது போக அக்னிவீர், அதுக்கப்புறம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல வரக்கூடிய மற்ற எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 30க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ அதனால நீங்க ஒரு வாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வேற எங்கேயும் நீங்க வேற எந்த புக்கையும் கூட ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்ததா ஸ்டாட்டிக் ஜிகே புக் வேணும் அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 400. இது ஹார்ட் காப்பியா உங்களோட அட்ரஸுக்கே நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். ஜிகே புக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 550. ஸோ இந்த புக்கெல்லாம் எப்படி ஆர்டர் பண்ணலாம், கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஆப் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. ஓகே, நீங்க iOS ஆப்போ இல்லைன்னா வெப்சைட் லிங்கோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடு தேவைப்படும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் கூட சந்துரு மேத்ஸ் சர்ச் பண்ணா நம்மளோட ஆப் வரும், அதுல கூட நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதுல பை நோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, பை நோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து நெட் பேங்கிங் மூலமாவோ, யூபிஐ மூலமாவோ, இல்லைன்னா கார்டு வச்சோ பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வச்சுனாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான பிரைஸ் வந்து 1538 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து பே பண்ணிருங்க. இதே ப்ரொசீஜர் தான் புக் ஆர்டர் பண்றதுக்கும். இதுல நீங்க பே பண்றதுக்கு முன்னால உங்களோட அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. அட்ரஸை மட்டும் கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு 10ல இருந்து 12 நாளுக்குள்ள உங்களோட கைக்கு புக் வந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா அடுத்த செகண்டே உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்போ அந்த கோர்ஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேல கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல ரயில்வே எக்ஸாம்ங்கிற ஃபோல்டர்ல ஆர்ஆர்பி, என்டிபிசி அப்படிங்கறத ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல மேத்ஸ், ரீசனிங், ஜிகேக்கு வந்து தனித்தனியா ஃபோல்டர் கொடுத்துருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல தனித்தனியா டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் இருக்கும். இதுலயே நான் அந்த 120 டே டைம் டேபிளுமே கொடுத்துருவேன். இப்போ நான் சொல்ல போற அந்த டைம் டேபிளுமே இதுல ப்ரொவைட் பண்ணிருவேன். ஓகே, ஸோ அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா டெய்லி என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டெய்லி டைம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு 1 hour கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும், மேத்ஸுக்கு 1 hour கொடுத்தாகணும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து 1 hour கொடுத்தாகணும். நீங்க வீடியோ பார்த்தாலும் 1 hour, புக்கு படிச்சாலும் மினிமம் 1 hour ஆவது படிக்கணும். ஓகே, அதே மாதிரி ஜிகேக்கு மற்ற ஜிகே டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம், புக்கு படிச்சாலுமே ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்தாகணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா 1 மணி நேரம் கொடுத்தாகணும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 மணி நேரம் டெய்லி படிச்சீங்க அப்படின்னா 120 நாள்ல சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களால வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட கான்பிடன்ஸ் லெவலுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 மணி நேரம், மினிமம் ஒரு 5 மணி நேரமா அதை நீங்க கொடுத்தாதான் வந்து உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ மேத்ஸ்ல நம்ம கோர்ஸ்ல 2 பேர் டீச் பண்ணிப்போம். ஒன்னு வந்து சந்துரு சார்னு இருக்கும், இன்னொன்று வந்து மனோஜ் சார்னு இருக்கும். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல தான் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்க சந்துரு சார் வீடியோஸ் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நான் கொஞ்சம் எனக்கு வந்து மேத்ஸ் தெளிவா வரும், அதாவது நான் வந்து பிகினர் கிடையாது அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் சாரோட வீடியோஸ் வந்து பாருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ரொம்ப டீட்டெயிலா இதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது, மேலோட்டமா வந்து என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதுமானது. இப்போ டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ வந்து இதுல இருக்குது. டெய்லி நீங்க கரண்ட் அஃபேர்ஸுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜனவரி 2024 இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் எந்த மந்த் நடக்க போதோ அதுக்கு முந்தின மாசம் வரைக்கும் பாருங்க. ஸோ டைம் டேபிள்ல நான் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணல, பட் நீங்க வந்து அதை சேர்த்துக்கோங்க.
டெய்லி ஒரு வீடியோ ஜனவரியில இருந்து பாருங்க. ஓகே, டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா பார்த்தாகணும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேல என்ன பார்க்கணும்னா, டோட்டலா நம்பர் சீரீஸ்ல 5 வீடியோஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும். மேத்ஸ்ல வந்து பர்சன்டேஜுக்கு வந்து ஒரு 12 வீடியோ இருக்கு. இது நான் அந்த சந்துரு சார் மேத்ஸ்னு சொல்லி இருக்குதுல, அதுல என்ன இருக்குமோ அதை தான் வந்து இதுல டைம் டேபிள்ல கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதுல பர்சன்டேஜ்ல ஒரு வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி ஜிகேல மாடர்ன் இந்தியால ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய டாபிக்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி 120 நாளும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து இதுல நான் தெளிவா டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டேன். இந்த டைம் டேபிள்ல கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கப்புறம் ஜிகே கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னால அது 120 நாளுக்குள்ள ஃபுல்லா கவர் ஆகாது. அதுல வந்து சயின்ஸ் ஃபுல்லா கவர் ஆகல. ஓகே, ஸோ சயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இந்த 120 நாளுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து 1 by 1 பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில ஏன்ஷியன் ஹிஸ்டரி வந்து நான் கொடுக்கல, அதாவது நம்ம கோர்ஸ்ல இருக்குது, டைம் டேபிள்ல கொடுக்கல. ஓகே, ஸோ நீங்க அந்த 120 நாளுக்கு அப்புறம் இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு கொடுத்தாலும் 120 வீடியோ தான் கவர் ஆகும். அதையும் தாண்டி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதையும் நீங்க வந்து கண்டினியூஸா பாத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டுமே வந்து போட்டு பார்க்கணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ள தமிழ்லயுமே வர்ற மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அப்போ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு புக் வேணும், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய புக் வேணும் அப்படின்னா நீங்க அமேசான்லயோ இல்லைனா பிளிப்கார்ட்லயோ ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த புக் தான். ஓகே, யூத் காம்படிஷன் டைம்ஸ், அதாவது YCT அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டா சொல்லுவாங்க. இதுல நீங்க சப்ஜெக்ட் வைஸ் வாங்கிக்கலாம். சயின்ஸுக்கு தனியா இருக்குது, மேத்ஸுக்கு தனியா இருக்குது, ரீசனிங் தனியா இருக்குது. இதுல எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்கும். ரயில்வேல இது வரைக்கும் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்கும். இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த புக்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 பே பண்ணணும். இப்போ 2 நோட்டிபிகேஷன் வருது, 2 வாட்டி அப்ளை பண்ணணும். அப்படிங்கிறப்போ 2க்குமே தனித்தனியா நீங்க வந்து 500 பே பண்ணணும். இதுவே நீங்க வந்து SC ST அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட் அதுக்கப்புறம் PW கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா பே பண்ணா போதுமானது. இப்போ யாரெல்லாம் 500 பே பண்றீங்களோ அவங்க எல்லாருமே நீங்க CBT 1 அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 400 வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அப்போ நீங்க ஆக்சுவலா பே பண்றது 100 rupees தான். அதுக்கப்புறம் இதுல ஃபீமேல் PW அதுக்கப்புறம் SC ST கேண்டிடேட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா CBT 1 அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து 250 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க வந்து ஃப்ரீயா தான் இதுக்கு வந்து அப்ளை பண்றீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.